வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் மலையாளத்துல வெளியே இருக்க அன்டெட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க டைம் லூப் படம் பார்த்திருப்பீங்க, அதே மாதிரி ஜாம்பி படம் பார்த்திருப்பீங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த படம். கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். பொதுவா மலையாள படம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போகும். சேட்டன்ஸ் ஒரு 30 நிமிஷத்தை ஆண்டவனுக்கு விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளேயே வருவாங்க. இந்த படமும் அந்த மாதிரி தான், கொஞ்சம் லேட்டா தான் கதைக்குள்ள வருவாங்க. ஒன்ஸ் கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு நம்மள யோசிக்க வச்சிருப்பாங்க. ஆனா எதிர்பார்க்காத மாதிரி வித்தியாசமா முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட கையில ஒரு கன் இருக்கு. இந்த காட்டு பகுதியில ஏதோ ஒரு விஷயத்தை தேடி வந்துட்டு இருக்காரு. என்ன தேடி வந்திருக்காரு அப்படின்றது நமக்கு கிளியரா தெரிய மாட்டேங்குது. இப்ப தரையெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்க வழியில ரத்தம் சிந்தி இருக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. அந்த ரத்தத்தெல்லாம் இவர் தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. எக்ஸாக்டா எதுக்காக வந்திருக்காருன்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் இவர் பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து சவுண்டு கேக்குது. என்ன சவுண்டுன்னு திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஜாம்பி மாதிரி ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். ஜாம்பிஸ் எல்லாம் பொறுமையா வர மாதிரி தானே காட்டுவாங்க, ஆனா இந்த ஜாம்பி கொஞ்சம் வேகமா இவரை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த நபர் இருக்காருல, கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. அது பறந்து போய் கீழே விழுந்துருது. சரி, இறந்து போயிருச்சா அப்படின்ற மாதிரி இவர் பக்கத்துல பாக்குறதுக்காக வராரு. சட்டுன்னு அவன் திரும்பி எந்திரிச்சிடறான். இவரை துரத்த ஆரம்பிக்கிறான். இவருமே தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஜாம்பி இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல இவரை பிடிச்சிருது, கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. இவருமே தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஜாம்பி கடிச்சிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்குது. இப்ப கொஞ்ச நேரத்துல இவருமே ஜாம்பியா மாறிடுறாரு போல. இப்ப கண்ணெல்லாம் வேற கலருக்கு மாறிடுது. அப்படியே கொஞ்சம் வித்தியாசமா இவருமே நடக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் அன்டெட் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப சில பசங்க சில பொண்ணுங்களை நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாம் தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ஸா இருப்பாங்க. இப்ப ஒருத்தவங்களோட வீட்டுல இருந்து தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவர் பேரு கார்த்தி அப்படின்றது. இவர் தான் இந்த படத்துல லீட் ரோலா இருப்பாரு. இந்த கார்த்தியை பொறுத்த வரைக்கும் மெர்லின் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. அந்த மெர்லின் இவங்களா தான் இருப்பாங்க. இதை தாண்டி இன்னும் 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த 3 பேரோட பேரு தேவைப்படும் போது நான் சொல்றேன், அப்புறமா பாத்துக்கலாம். இவங்க 5 பேருமே வெளியே போலான்னு பிளான் போட்டு நிறைய வாட்டி கேன்சல் ஆயிருக்கும். இந்த வாட்டி கண்டிப்பா போகணுன்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு காட்டு பகுதியை பத்தி சொல்றாரு. அந்த இடத்துல அருவிலாம் நல்லா இருக்கும், அந்த இடத்துல ஒரு 2 நாள் போய் ஸ்டே பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா மெர்லின் மட்டும் தயங்குறாங்க. ஏன்னா மெர்லின் வீடு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் போல. சரி, நான் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப கிளம்புற நாளே வந்துருது. அந்த 5 பேர்ல வேற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு லியா அப்படின்றது. இந்த லியாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டா அந்த கேங்லயே இருக்காரு. அவர் பேரு விஷ்ணு அப்படின்றது. இப்ப விஷ்ணு கிட்ட ரெடி ஆயிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்துருவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி சரி, நான் இங்கேயே வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அவங்க வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க பகுதியில இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப லியா கிளம்பலான்னு நினைக்கிறாங்க. தம்பியை எங்க கிளம்புற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். இவங்களுமே ஏதேதோ காரணம்லாம் சொல்றாங்க. நீ சொல்றதே நம்புற மாதிரி இல்லையன்ற மாதிரி அவன் கேட்கறான். இவங்க அதெல்லாம் பெருசா கண்டுக்காம இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப விஷ்ணு ஒரு இடத்துல மீட் பண்ணிடுறாங்க. கார்த்தி ஒரு இடத்துல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி பேசிக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு கார்த்தியை காட்டுறாங்க. கார்த்தியும் வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப கார்த்தியோட இன்னொரு ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அதாவது 5வது நபரை காட்டுறாங்க. இவரு பேரு ரிக்சன் அப்படின்றது. ரிக்சனும் கார்த்தியும் தான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பிளான் கேன்சல் ஆனதுக்கு காரணமே ஈரேனா தான் இருப்பாங்க. இந்த வாட்டி அவ வரலன்னு சொன்னாலும் நம்ம ட்ரிப்புக்கு போறோம், நல்லா இதை புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் ரிக்சன் சொல்றாரு. இவங்க 2 பேருமே இப்போ ஒரு இடத்துக்கு டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இன்னும் டைம் இருக்கு, அதனால தான் இந்த இடத்துல இவங்க 2 பேருமே டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, கனடா நாட்டுல ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கான், அது ஜாம்பி வைரஸ் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல பார்த்தேன், நீ அந்த விஷயத்த பாத்தியான்ற மாதிரி கேட்கிறாரு. நாளா அதை பார்க்கல அப்படின்ற மாதிரி ரிக்சன் சொல்றாரு. நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாவும் கேட்டுட்டு இருக்காரு. சரி கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு கார்த்தி தான் டிரைவ் பண்றாரு. முதல்ல அவங்க 2 பேரை பிக்கப் பண்ற மாதிரி, அதுக்கப்புறம் தான் ஈரனை பிக்கப் பண்ற மாதிரி. இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க லியா இருக்காங்கல்ல, ஈரனுக்கு ட்ரை பண்றாங்க. ஈரன் காலியே எடுக்க மாட்டாங்க. என்ன மெர்லின் காலியே எடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இவங்க 2 பேரும் லியாவையும் அந்த பாய் ஃப்ரெண்ட் விஷ்ணுவையும் பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இப்ப 2 பேருமே கார்ல ஏறி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, மெர்லின் போனையே எடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எடுக்கவே மாட்டா, என்ன ஏதுன்னு டீட்டெயிலா தெரியல.
வரன் தானே சொன்னா திடீர்னு பிளானை கேன்சல் பண்ண போறா போல அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. காலையில இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க, நான் வந்துருவேன்ற மாதிரி மெர்லின் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல இவங்களுமே காரை நிறுத்திட்டு வெயிட் பண்றாங்க. அரை மணி நேரத்துக்கு மேல இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிக்சன் பயங்கரமா கோவப்படுறாரு. அப்பதான் மெர்லின் இருக்காங்கல்ல, வேகமா ஓடி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா வந்துட்டா அப்படின்ற மாதிரி லியா சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. இதுதான் வர டைமா, உன்னால வர முடியாதுன்னா முன்கூட்டியே சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. அப்ப நான் வரதுல உனக்கு விருப்பம் இல்லையா, அப்ப நான் திரும்பி வேணா போறேன்ற மாதிரிலாம் இவங்க கோவமா பேசுறாங்க. லியா தான் சமாதானப்படுத்துறாங்க. எதுக்காக ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நீ வந்து கார்ல ஏறுன்ற மாதிரி மெர்லினை கூப்பிட்டு கார்ல ஏறுறாங்க. ஏற்கனவே ரிக்சன் பேசினார்ல, அதனாலதான் ஹீரோ இவ்வளவு கோவப்பட்டிருப்பாரு. இப்ப கோவத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறாரு. சரி வண்டி எடுக்கலான்ற மாதிரி இவரும் வண்டியை டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டே போறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் ஹீரோயின் கிட்ட பேசாமே தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப காரை ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க. இங்க இருந்து நடந்து தான் போனோம், கொஞ்ச தூரம் நடந்து போனா ஒரு அருவி வரும், அந்த இடத்துல குளிக்கலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி எல்லாருமே காரை விட்டு இறங்கிடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மெர்லின் இருக்காங்கல்ல, ஹீரோக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன என் மேல இன்னும் கோவமா இருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே கோவம்லாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. உன் கூட சேர்ந்து நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், எங்க நீ வராம போயிடுவியோன்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஜாலியா பேசிக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. இப்ப முன்னாடி வேற ஒரு ஜோடி நடக்கிறத காட்டுறாங்க. அதாவது விஷ்ணு லியான்னு இருக்காங்கல்ல, அவங்க நடக்கிறத காட்டுறாங்க. விஷ்ணு இருக்கார்ல, இந்த காட்டுல புலிலாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது புலியான்ற மாதிரி லியா பயந்துட்டு இருக்காங்க. நீ எதுக்கு பயப்படுற, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஆடு இறந்து போயிருக்கிறத இவங்க பாக்குறாங்க. ஏதோ ஒரு மிருகம் கடிச்சு சாவடிச்ச மாதிரி தான் இருக்கு. அதை பாக்குற லியா ரொம்ப பயப்படுறாங்க. நீ புலிலாம் இருக்குன்னு சொன்னல, அந்த புலி தான் இதை பண்ணிருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எது புலி கடிச்சிருக்குமா, இந்த காட்டுல புலியே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது புலி இல்லையான்ற மாதிரி லியா ஷாக் ஆகுறாங்க. பக்கத்துல இருக்க பாய் ஃப்ரெண்ட பாக்குறாங்க. ஓஹோ, இந்த விஷ்ணு தான் புலி இருக்குன்னு கதை விட்டானா, புலி கிளிலாம் இந்த காட்டுல இல்ல, நீ தேவையில்லாம பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் லியாக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. மேற்கொண்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து நடக்கிறாங்க. ஒரு அருவி இருக்கும்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த அருவிக்கு கூட்டு வந்துடுறாரு. அருவியை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஜாலியா குளிச்சுட்டுலாம் இருக்காங்க. இப்ப குளிச்சு முடிச்சவங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து நடக்கிறாங்க. அப்ப தெரியாதனமா லியா இருக்காங்கல்ல, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருமே பக்கத்துல வந்து பிடிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள காலு லைட்டா கீழே இடிச்சிருக்கும். அதனால கால்ல இருந்து ரத்தம்லாம் வருது. நீ ஓகே தானே ஓகே தானே அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் பாக்குறாரு. ஓரளவுக்கு அவங்க பெட்டரா ஃபீல் பண்றாங்க. இப்ப கைத்தாங்களா அவங்கள கூப்பிட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. 2 நாள் இங்க தான் தங்குற மாதிரி பிளான் இருக்கும். இப்ப வேற ஒரு பகுதிக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. அங்க டென்ட் எல்லாம் போட்டு தங்குற மாதிரி தான் பிளான் இருக்கும். இப்ப அந்த இடத்துக்கு வந்து இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மத்த 3 பேரை சுத்தி பாக்குறோன்ற மாதிரி பக்கத்துல எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. ஹீரோவும் விஷ்ணுவும் டென்ட் போடணுன்றதுக்காக டென்ட் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. மச்சான், இந்த காட்டுல பிரச்சனை எல்லாம் வராதுலன்னு விஷ்ணு கேக்குறாரு. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாரு. அதாவது நக்சலைட்டுங்களாம் ஒரு டைம்ல இந்த காட்டு பகுதியில மறைஞ்சலாம் இருந்திருக்காங்கன்னு சொல்றாரு. டேய், இப்பயும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி விஷ்ணு பயந்த மாதிரி கேட்கிறாரு. இப்பெல்லாம் நக்சலைட்டோட நடமாட்டம் இந்த இடத்துல இல்ல, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லி தொலைச்சிடாத, ரொம்ப பயந்துருவாங்க, ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாரு. மச்சான், நாளா சொல்ல மாட்டேன்ற மாதிரி அவருமே சொல்றாரு. இப்ப பிரவீன் ஒரு நபர் பைக்ல வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு பகுதியில இருக்காங்கல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பகுதியில தான் இவருமே வண்டியை நிறுத்திட்டு உள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்து வந்தவர் ஒரு ஸ்டேஜ்ல இவங்க இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாரு. இவங்களுமே பிரவீனை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. பிரவீன், நீ எப்படி இங்க வந்தன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வேற எப்படி, சோசியல் மீடியால உங்களோட போஸ்ட பார்த்தேன், எனக்குமே இந்த மாதிரி வரணும்னு ஆசை இருந்தது, அதனால தான் இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. நைட்டு நேரம் இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கேங்ல ரிக்சன் தான் பயங்கரமா சரக்கு அடிப்பார் போல, அவர் தான் ஓவரா சரக்கு அடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப படுக்கிற நேரம் வந்துருது. 2 ஜோடி தனித்தனியா டென்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப விஷ்ணு ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறாரு. லியாவும் விஷ்ணுவும் ஒண்ணு மண்ணா இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே விடிஞ்ச மாதிரி நமக்கு காட்டுறாங்க. விஷ்ணு வெளியே எந்திரிச்சு போய் ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இத லியாவும் உள்ள இருந்து கவனிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல போய் அவரை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜாம்பி மாதிரி ஒரு மனுஷன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவன் என்ன பண்றானா, பின்னாடி இருந்து லியாவை கடிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்க்குற இவருமே ஷாக் ஆகுறது. யாரா நீன்ற மாதிரி தடுத்து சண்டை போடுறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, லியாவை கடிச்சிருப்பான். இப்ப லியா ஜாம்பி மாதிரி மாறிடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாம பிரவீன் இருக்காருல, இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப பிரவீனை இவங்க ஜாம்பி மாதிரி இருக்கிறத பார்த்து தடுக்கி விழுந்துடுறாரு. இப்ப பிரவீன்
பிரவீனியே இவங்க எல்லாருமே சேர்ந்து கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வலியால இவர் துடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ரிக்ஸனை காட்டுறாங்க. இவர் செம்ம போதையில இருக்காரு. இப்பதான் கொஞ்சம் போதை தெளிஞ்சிருக்கு போல. இப்ப அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்க இருக்கிற இடத்தை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கார்த்தி இன்னும் டென்ட்டுக்குள்ள தான் இருக்காரு. இப்பதான் கண் முழிக்கிறாரு. லைட்டா ஓபன் பண்ணி வெளியே பாக்குறாரு. யாரக்குறைய எல்லாருமே ஜாம்பியா மாறி இருக்காங்கன்னு தெரிய வருது. இவர் இருக்காருல கேர்ள் ஃபிரெண்ட் எழுப்புறாரு. வெளியே இந்த மாதிரிலாம் நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்ற அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கு வராங்க. பேசாத அமைதியா இருன்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்றாரு. அவங்க நம்பாம பேசிட்டு இருக்காங்க. இதனால சவுண்ட் கேக்குதுல, ஜாம்பிங்க எல்லாமே இந்த பக்கமா வருது. வந்த ஜாம்பிங்க இருக்குல்ல, இவங்க ரெண்டு பேரையும் கடிச்சு சாவடிச்சிருது. இப்ப சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோ முழிக்கிறாரு. இப்ப எந்த இடத்துக்கு தெரியுமா வந்திருக்காரு? இவங்க முதல்ல காட்டு பகுதிக்கு வந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்னடா இது திரும்பி நடந்ததெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து நடக்குதுன்னு யோசிக்கிறாரு. ஏற்கனவே பேசின மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இதெல்லாம் நடந்த மாதிரியே இருக்குன்ற மாதிரி கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி அவங்களும் நம்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு மிருகம் ஆட்ட சாவடிச்ச மாதிரி இருந்தது இல்ல, அதை பார்த்து லியா பயந்துட்டு இருக்காங்க. போன வாட்டி இவர் கான்பிடென்ட்டா இந்த இடத்துல புலிலாம் இல்லன்ற மாதிரி இவங்க கிட்ட சொன்னார்ல, ஆனா இந்த வாட்டி ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க, இங்க பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அடுத்ததா அருவி இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. எல்லாருமே குளிச்சிட்டு இருக்காங்க. லியா விழுவாங்கன்னு இவருக்கு தெரியும்ல, அவங்க விழுறதுக்கு முன்னாடி சட்டுன்னு தடுத்துறாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி அடிப்பட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த வாட்டி அவங்களுக்கு அடிப்படல. சரி கிளம்பலான்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. ரூம்ல தங்க போறோமான்னு ஒரு பொண்ணு கேக்குறாங்க. இல்ல இங்கே தான் ஸ்டே பண்ண போறோம், நம்ம கேம்ப் செட்டப்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோன்ற மாதிரி ரிக்ஸன் சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பேசாம ரூம்ல போயிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கார்த்தியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடந்தது அப்படின்றத கான்பிடென்ட்டா சொல்ல முடியல. ஓரளவுக்கு நடக்கிறதெல்லாம் வைக்கும் போது ஏற்கனவே நடந்த மாதிரி இவருக்கு தோணுது. இதை பத்தி எல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கார்த்தி கிட்ட இவருமே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னடா சொல்ற, ஏற்கனவே நடந்துச்சா அப்படின்ற மாதிரி கார்த்தியும் கேக்குறாரு. எனக்கு கூட அடிக்கடி இந்த மாதிரி ஃபீலிங்லாம் வரும், அதெல்லாம் சாதாரணம் தான்டா, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்றாரு. இல்ல மச்சான், இது சாதாரணமா தோன்ற மாதிரி இல்ல, எனக்கு ரொம்ப ரியலா ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கார்த்தி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு விஷ்ணு இருக்கார்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, தேவையில்லாம நீ யோசிக்காத, சரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சரியா சொல்ல முடியல. ஆக்சுவலா பிளான்ல இல்லாம பிரவீன் வந்தாரு பாத்தீங்களா, அதை இவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அது இவரோட மைண்டுக்கு வர மாட்டேங்குது. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரவீனை நமக்கு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி பிரவீன் வந்தாரு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இப்ப பைக்ல வந்துட்டு இருக்காரு. பிரவீன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு கனவுலயும் பிரவீன் வந்தால அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது. இப்ப நைட்டு நேரம் எல்லாருமே அவங்க டென்ட்டுக்குள்ள படுக்கிறதுக்கு போயிடுறாங்க. காலையில விஷ்ணுவும் வெளியே போய் தம்மெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இதை லியாவும் டென்ட்டுக்குள்ள இருந்து கொஞ்ச நேரம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே வந்து அவரை கட்டி பிடிக்கிறாங்க. ஏற்கனவே நடந்த விஷயம் தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு ஜாம்பி மனுஷன் வந்துடுறான். வந்தவன் முதல்ல லியாவை கடிக்கிறான். அதுக்கப்புறம் சண்டை ஏற்படுது. அதுக்கப்புறம் லியா இருக்காங்கல்ல, இவரை கடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா லைனா நடந்துட்டு இருக்கு. இப்பதான் டென்ட்டுக்குள்ள இருக்க ஹீரோ கண்முழிக்கிறது நமக்கு காட்டுறாங்க. போன வாட்டி கார்ல கண்முழிச்சார்ல, இந்த வாட்டி டென்ட்லயே கண்முழிச்சிடுறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா ஜாம்பிஸா எல்லாருமே மாறி வந்துட்டு இருக்கிறது இவருக்கு தெரியுது. இப்ப கேர்ள் ஃபிரெண்டை எழுப்புறாரு. அவசரப்பட்டு பேசிடாத, கம்முன்று அப்படின்ற மாதிரிலாம் வாயில கைய வச்சு மூடிட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இப்ப வெளியே ஜாம்பிஸ் வரதை இவருமே புரிய வைக்கிறாரு. அப்பன்னு பத்தி உங்களோட போன் அடிச்சிருது. இந்த சவுண்ட் கேக்குதுல்ல, அதனால போயிட்டு இருக்க ஜாம்பிஸ்லாம் திரும்பி இந்த இடத்துக்கு வருது. உள்ள இருக்க இவங்க ரெண்டு பேரையும் கடின்னு கடிச்சிட்டு இருக்கு. கடி வாங்கினதுக்கு அப்புறம் இவரும் கனவுல இருந்து முழிக்கிறாரு. திரும்பி டென்ட் கிட்ட தான் முழிக்கிறாரு. எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் ஓபன் பண்ணி பாப்பாரு. இப்ப சீக்கிரமா ஓபன் பண்ணி பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஜாம்பி மாதிரி ஒருத்தன் வந்து கடிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ, கனவுல நடந்தது நிஜத்திலயும் நடக்குது, அப்ப திரும்பி அதுவே நடக்குது போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப கேர்ள் ஃபிரெண்டுக்கு ஓரளவுக்கு புரிய வைக்கிறாரு. முதல்ல உன் போனை தா அப்படின்ற மாதிரி இவருமே சைலண்ட் பண்ணிடுறாரு. கேர்ள் ஃபிரெண்ட் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேச வராங்க. பேசாத, அங்க பாருன்ற மாதிரி இவர் சின்ன கேப் வழியா காட்டுறாரு. ஜாம்பிஸ் போறத பார்த்து அவங்களுமே அமைதியா இருக்காங்க. இப்ப ஜாம்பிஸ்லாம் கிராஸ் பண்ணி போனோன்னு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே வேகமா இங்க இருந்து ஓடுறாங்க. இவங்க ஓடுறது அந்த ஜாம்பிஸ்க்கும் தெரியுது, துரத்த ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேருமே கார் கிட்ட வந்து காரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா கீயை மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஜாம்பிஸ் தான் பின்னாடியே வேகமா ஓடி வந்துட்டு இருந்தது இல்ல, இப்ப வந்த ஜாம்பி இவங்க ரெண்டு பேரையும் போட்டு கடின்னு கடிக்குது. திரும்பி இறந்துடுறாரு. திரும்பி நடந்த விஷயமே நடக்குது. இந்த வாட்டி எப்படியாவது எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவர் ட்ரை பண்றாரு. ஆனா இந்த வாட்டியும் மாட்டி இவர் இறந்து போற மாதிரி காட்டுறாங்க. இவர் அந்த ஃப்ரெண்டு விஷ்ணுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளேயே ஜாம்பி வந்துருது. விஷ்ணுக்குலாம் புரிய வைக்க கூடாது, ஈரனுக்கு தான் புரிய வைக்கணும்னு யோசிக்கிறாரு. இந்த வாட்டி முழிக்கும் போது ஈரனுக்கு புரிய வைக்கிறாரு. இப்ப ஈரனை கூட்டிட்டு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. கார்கியை இந்த வாட்டி எடுத்துட்டு வந்து
இருப்பாரு. ஏன் எதுக்குன்னு கேட்காத, இங்க இருந்து கார் கிட்ட போயிடு, காரை ஸ்டார்ட்லயே வச்சிரு, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வரேன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சொல்றது கேளு, பெரிய ஆபத்து இருக்கு, நீ காரை ஸ்டார்ட் பண்ணி வையே, ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது நீயே புரிஞ்சு பண்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸை போய் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி திரும்பி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு புரிய வச்சிடறாரு போல. அவங்களுமே ஜாம்பியை பார்த்த பயத்துல வேகமா காரை நோக்கி எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வேக வேகமா கார்ல ஏறுறாங்க. அப்பதான் ரிக்சன் வரலன்னு தெரியுது. நல்ல வேலையா ரிக்சன்மே ஓடி வந்துட்டு இருக்காரு. சீக்கிரமா ஏறுன்ற மாதிரி கார்ல ஏத்திக்கிறாங்க. அந்த ஜாம்பி என்ன கடிச்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி ரிக்சனோ காயத்தை காட்டுறாரு. எல்லாருமே பயப்படுறாங்க. ரிக்சன் ஜாம்பியா மாதிரி இவங்க எல்லாரையும் காலி பண்ணிடுறாரு போல. இவர் திரும்பி கண்மூடிக்கிறாரு. திரும்பி வேற மாதிரி எப்படியாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விதவிதமா இவர் ட்ரை பண்றாரு. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிறாங்க. திரும்ப திரும்ப இவங்க எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்தது ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. இவர் ஒவ்வொரு வாட்டி கண்முழிக்கும் போது எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. முதல்ல அவங்க நம்பவும் மாட்டாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரி 1008 கேள்வி கேட்கறாங்க. அந்த கேப்லயே ஜாம்பி வந்து இவங்களோட கதையை முடிச்சிருது. சோ இவங்க கிட்ட புரிய வச்சு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த ஜாம்பியை எப்படியாவது சமாளிக்கணும்ன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இந்த வாட்டி இவர் முழிச்சோன்னு என்ன பண்றாருன்னா, அந்த ஜாம்பி வந்தோன்னா அதை அட்டாக் பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜாம்பி பொறுமையா அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. நின்னுட்டு இருக்க அந்த ரெண்டு பேரை ஜாம்பி அட்டாக் பண்றதுக்காக போயிட்டு இருக்குல்ல, இவர் பின்வழியா வந்து இந்த ஜாம்பியை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அது கடிக்காத அளவுக்கு எல்லாம் பாத்துக்கிறாரு. இங்க இருந்து எல்லாருமே போங்க, எல்லாருமே கார் கிட்ட போங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஜாம்பியை கண்ணால பாக்குறாங்கல்ல, அதனால இங்க இருந்து கிளம்பிடணும் மாதிரி ஓடுறாங்க. சில ஃப்ரெண்ட் நீயோ வான்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. நான் வந்துடுறேன், நீங்க முதல்ல போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேகமா ஓடி போறாங்க. இவருமே ஜாம்பியை கண்ட்ரோல் பண்ணி தள்ளி விட்டுட்டு ஓடிடலாம் நினைக்கிறாரு. இப்ப கண்ட்ரோல் பண்ணவர் தள்ளி விட்டுட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடிட்டு இருக்கும் போது ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அந்த கேப்ல ஜாம்பி பக்கத்துல வந்து இவரோட கதையை முடிச்சிருது. சோ இந்த அட்டம்ப்டும் ஃபெயில் ஆயிருது. என்ன இந்த அட்டம்ப்டும் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. சரி திரும்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஒவ்வொரு வாட்டியும் இவர் ட்ரை பண்றாரு. எல்லா வாட்டியும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருது. இவர் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறாருல, யாராவது ஒருத்தர் மாட்டிக்கிறாங்க. அவங்களால இவங்க எல்லாருமே செத்து போயிடுறாங்க. அப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நம்மளால காப்பாற்ற முடியாது போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. திரும்பி திரும்பி இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி நடந்துட்டு இருக்கிறது எப்பயாவது ஸ்டாப் ஆகி நம்ம இறந்து போயிட்டா என்ன பண்றது, நம்ம எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அதுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி தூங்கிட்டு இருக்க கேர்ள் ஃப்ரெண்டை எழுப்புறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்றாரு. இவங்க சுத்தமா நம்பவே மாட்டாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, இதே விஷயம் திரும்ப திரும்ப நிறைய வாட்டி நடந்துருச்சு. ரிக்சன் மட்டும் தான் மேல இருந்து கொஞ்சம் லேட்டா கீழே இறங்கி வருவான். ரிக்சனை மட்டும் தான் ஜாம்பி கிட்ட இருந்து நம்ம காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். அவனை மட்டும் காப்பாத்திட்டு இங்க இருந்து தப்பிக்கணும். அப்பதான் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவங்க இப்ப கூட பெருசா நம்ப மாட்டாங்க. நீ என்ன சொல்ற, உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீ நம்ப மாட்ட, கொஞ்ச நேரத்துல நீயே நடக்கிறத பாரு, அதுக்கப்புறம் நம்புன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கேப் வழியா வெளியே நடக்கிறத காட்டுறாரு. வெளியே எல்லாருமே ஜாம்பியா மாதிரி நடந்து வராங்கல்ல, இதை பார்த்து இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, அந்த ஜாம்பிஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போனோன்னே இவங்களை கூப்பிட்டு வெளியே வந்துடுறாரு. வந்தவரு இவங்க கிட்ட கீயை தந்துடுறாரு. என்னை பத்தி கவலைப்படாத, நீ கொஞ்ச நேரம் காரை ஸ்டார்ட் பண்ணி வெயிட் பண்ணு, நான் முடிஞ்ச அளவுக்கு ரிக்சனை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்படி நான் வரலனாலும் சரி, நீ காரை எத்திரி கிளம்பிருன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க கண்ணால பாத்துட்டாங்கல்ல, வேகமா காரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே ரிக்சனை கூட்டு வரதுக்காக போறாரு. ரிக்சன் இப்பதான் மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. ஜாம்பிஸ்லாம் இருக்கு வந்துருன்ற மாதிரி வேகமா ரிக்சனை இழுத்துட்டு ஓடிட்டு இருக்காரு. இப்ப 3 பேருமே கார்ல தப்பிச்சு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. நீ சொன்னதெல்லாம் அப்ப உண்மையா? எத்தனை வாட்டி உனக்கு கனவுல இதே மாதிரி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி ரிக்சன் கேக்குறாரு. ஆமா இவனுக்கு தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டுமே சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டே இவங்க 3 பேர் கார்ல வந்துட்டு இருக்காங்க. மத்த பகுதியிலயும் இந்த மாதிரி இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிட்டி சைட்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியலன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்படி பேசிக்கிட்டே இவர் வண்டி ஓட்டிட்டு இருக்காருல, அப்ப தெரியாதனமா யாரையோ இடிச்சிடுறாரு போல. யாரை இடிச்சோன்ற மாதிரி இவங்களுமே காரை நிறுத்தி பாக்குறாங்க. இடிச்ச நபர் ரொம்ப தள்ளி போய் விழுந்திருக்காரு. அவர் மனுஷனா இல்ல அவருமே ஜாம்பியான்ற மாதிரி இவங்களுக்கு லைட்டா பயம் இருக்கு. கூப்பிட்டு பாக்குறாங்க. அந்த நபர்கிட்ட சுத்தமா அசைவு இல்ல. இடிச்சதுல அவர் இறந்து போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சரி செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி 3 பேருமே பொறுமையா பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. இப்ப பொறுமையா அவர் மேல கைய வைக்கிறாங்க. சட்டுன்னு அவருமே திரும்புறாரு. பார்த்தா அவரும் ஜாம்பின்னு தெரிய வருது. அவர் இருக்காருல, இவங்க 3 பேரோட கதையை முடிச்சிடுறாரு. திரும்பி ஹீரோ தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறத காட்டுறாங்க. போன வாட்டி ரிக்சனை மட்டும் காப்பாத்தலாம் நினைச்சாரு பாத்தீங்களா, இந்த வாட்டி இந்த விஷ்ணுவை மட்டும் காப்பாத்தலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப விஷ்ணுவும் இவரும் சேர்ந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டி ரிக்சன் ஜாம்பியா மாறி இருக்காரு போல. வெறி கொண்டு இவங்க 2 பேரை துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு.
அப்போ ஒரு இடத்துல விஷ்ணு மாட்டிக்கிறாரு. விஷ்ணு அந்த ஜாம்பி கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஹீரோ தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணாதான் அவன் தப்பிக்க முடியும்னு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. ஆனா அதுக்குள்ள விஷ்ணு இருக்காருல, அந்த ஜாம்பி கிட்ட கடி வாங்கிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவை கடிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோவா அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா அவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல இவரையும் ஜாம்பியா மாத்தி விட்டுறாங்க. இப்ப மூணு பேருமே இந்த இடத்துல ஜாம்பியா மாறின மாதிரிலாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி இவர் தூக்கத்துல இருந்து முடிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்ப எப்படிதான் நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நிக்சனை மட்டும் காப்பாத்தணும்னு நினைச்சோம்ல, அதுதான் சரின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. போன வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண அளவுக்கு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. என்கிட்ட எதுவுமே கேட்காத, காரை ஸ்டார்ட் பண்ணி வையே, நான் ரிக்ஸனை மட்டும் கூட்டு வரேன்ற மாதிரி திரும்பி அந்த இடத்தை நோக்கி ஓடுறாரு. கொஞ்ச நேரத்துல ரிக்ஸனை காப்பாத்திடுறாரு. வா கிளம்பலான்ற மாதிரி வேகமா கூட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. இவர் போன வாட்டி அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லல, அதனால கேர்ள் ஃபிரெண்ட் வெளியே நின்ன மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜாம்பிஸ் எல்லாம் துரத்திட்டு வரது தெரியுது. இப்ப வேகமா கார்ல ஏறதுக்காக வராங்க. இவங்க கொஞ்சம் லேட்டா கார்க்குள்ள ஏறாங்கல்ல, அதனால ஜாம்பி பக்கத்துல வந்துருது. இவங்க எல்லாரையும் கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதை மீறியே இவங்க கார் எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு கிளம்புறாங்க. இந்த வாட்டி ரெண்டு பேருக்குமே டீடைல் தெரியாதுல்ல, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. எனக்கு நடந்த விஷயமே திரும்ப திரும்ப நடக்குது, ஏறக்குறைய ஒரு 50 வாட்டிக்கு மேல இந்த விஷயம் எனக்கு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இந்த ஊருக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அது ஆகக்கூடாதுன்றதுக்காக காரை கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திடுறாரு. அப்ப ஜாம்பி இந்த இடத்துக்கு வருவானான்ற மாதிரிலாம் இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சிட்டு இருக்காரு. என்ன மச்சான் சொல்ற, அப்ப இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ரிக்சன் கேக்குறாரு. இதெல்லாம் கெட்ட கனவா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், கெட்ட கனவா இருந்ததுன்னா நம்ம கண்முழிக்கும் போது எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டாரு. இப்ப கேர்ள் ஃபிரெண்டுமே நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப பயத்துல இருக்காங்க. நம்ம தப்பிச்சிருவோமா அப்படின்ற மாதிரிலாம் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அப்பதான் இவங்களோட கையில வலிக்கிற மாதிரிலாம் இருக்கு. என்ன வலிக்குதுன்ற மாதிரி கையை செக் பண்றாங்க. பார்த்தா ஜாம்பி கிட்ட இவங்க கடி வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் லேட்டா தானே கார் எடுத்தாங்க, அதனால ஜாம்பி கடிச்சிருக்கும். அப்ப மெர்லினோ ஜாம்பியா மாறிடுவாளா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மெர்லினோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல ஜாம்பியா மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இங்கேயே அன்டெட்னு டைட்டில போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த வைரஸ் எப்படி பரவுச்சுன்ற கேள்விக்கு பதிலே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங் ஒரு ஆபீசர் வந்தாரு பாத்தீங்களா, இந்த இடத்துல பரவல் ஏற்பட்டிருக்குன்றதுக்காக கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் அவர் வந்திருப்பாரு. ஆனா எப்படி பரவுச்சு அப்படின்றத இந்த படத்துல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. காரணத்தை சொல்லாமே இந்த படத்தோட கதையை இன்கம்ப்ளீட்டா முடிச்சிடுறாங்க. ரொம்பவே சின்ன படம் தான், யூடியூப்லயே இந்த படம் இருக்கு. மலையாளத்துல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.